சென்னையை சேர்ந்த 23 வயது அக்காள், 20 வயது தங்கை என சகோதரிகள் இருவரும் நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறி மெரினா கடலில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததற்கான காரணம் வெளியாகி இதயத்தை உடைய வைத்திருக்கிறது. சென்னை மெரினா காவல் நிலையத்திற்குட்பட்ட கடற்கரை பகுதியில் 30ஆம் தேதி இரவு 11:45 மணிகளவில் வந்த 2 இளம் பெண்கள் திடீரென கடலில் குதித்திருக்கிறார்கள். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மெரினா காவல் நிலைய ஏட்டு குமரேசன், காவலர்கள் சங்கர்குமார், முருகன் ஆகியோர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஓடி வந்து கடலில் தத்தளித்த 2 இளம் பெண்களையும் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர். விசாரணையில் இதயம் முருக வைக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அதாவது 23 வயது இளம்பெண்ணும் 20 வயது இளம்பெண்ணும் அக்காள் தங்கைகள் என்பதும் தங்களது வீட்டில் இருந்து வெளியேறி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததும் தெரிய வந்தது. தங்களது பெற்றோர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இனி இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்ற முடிவை எடுத்ததாகவும், அதனால் மெரினா கடலில் இறங்கி உயிரை மாய்த்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கேட்டு கலங்கி போன காவலர்கள் உடனடியாக அவர்களது பெற்றோருக்கு தகவல் கொடுத்தனர். இதில் அக்காள் தனியார் கம்பெனியிலும் தங்கை பிரபல தனியார் கல்லூரியில் படித்து வருவதும் தெரிய வந்தது. அதாவது இச்சகோதரிகளின் அப்பா தனியாக தொழில் செய்து வருவதும், அம்மா பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கவனிப்பதும் என இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் சகோதரிகளின் தாய் தனது தந்தையிடம் விவாகரத்து கேட்க இருப்பதாக கூறியுள்ளார். அப்பா அம்மா இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விடுவார்கள் என அஞ்சிய பெண்கள் இருவரும் அப்படி ஒரு தவறான முயற்சியை எடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். எனவே 2 சகோதரிகளிடமும் பேசி அறிவுரைகள் வழங்கிய போலீசார் அவர்களது பெற்றோருடன் செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள். ஆனால் அக்காள் தங்கை இருவரும் பெற்றோருடன் செல்ல மறுத்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து உறவினர் மணிவண்ணன் என்பவரை வரவழைத்து அவருடன் இருவரையும் அனுப்பி வைத்தனர். சரியான நேரத்தில் ரோந்து காவலர்கள் கவனித்ததால் 2 இளம் பெண்களின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதை அறிந்து போலீஸ் கமிஷனர் அருண், தென் சென்னை கூடுதல் கமிஷனர் கண்ணன் மற்றும் அதிகாரிகள் 3 போலீசாரையும் பாராட்டினர். இவர்களுக்கு விரைவில் வெகுமதியும் வழங்கப்பட உள்ளது என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற சூழல்களில் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் மீது எப்படி அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை விளக்குகிறார் மனநல மருத்துவர் சங்கீதா. சில டைம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும். அம்மா அப்பாக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒத்துமை இருக்காது, சண்டை இருக்கும் வீட்டில். அம்மா அப்பா மட்டும் இல்லை, பெரிய வெளில இருக்கிற எங்கே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்களோ, சப்போஸ் ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை நடந்துன்னு இருக்குன்னா அது நம்மளையும் பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் எப்பயுமே ஒரு சைல்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மை அட்வைஸ் டு பேரண்ட்ஸ் இஸ், உங்கள் 2 பேருக்குள்ள தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அடல்ட்டாக முயற்சி பண்ணுவோம். எப்பயுமே குழந்தைய ஒரு பந்தா யூஸ் பண்ணாதீங்க ஃபார் ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தை உங்ககிட்ட ஏதாவது கேட்கறதுனா அதுக்கு ஒரு ஆனஸ்ட் ரிப்ளை கொடுங்க. மை லாஜிக் இஸ், சைல்டு ஏதாவது கேட்கறதுனா அது கரெக்ட் ஏஜ் ஆன்சர் கொடுக்கறதுக்கு. ஸோ அம்மா என்னம்மா நடக்கிறதுனா அந்த வயசுக்கு தாப்புல யூ கேன் பி ஆனஸ்ட், ஓரளவுக்கு யூ கேன் கிவ் தி ஆன்சர். நீங்கள் என்ன அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும்னா, அடல்ட்ஸ்குள்ளேயும் பிரச்சனை வரலாம், அடல்ட்ஸ்குள்ளேயும் சண்டை வரலாம். சண்டை வந்ததுனால நம்ம பிரிய போகிறோம்னு கிடையாது, பட் சண்டை வருதுன்னு அக்னாலேஜ் பண்ணிக்கணும். பிகாஸ் குழந்தைக்கு என்ன இருக்குன்னா, சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்களே பிரிஞ்சு போயிடுவாங்களா, எனக்கு என்ன ஆகும், என்ன யார் பார்த்துப்பா. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது, தட் நமக்குள்ள ப்ராப்ளம் இருந்தால் கூட நாங்கள் 2 பேருமே உங்களுக்கு இருக்கோம், யூ ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஸோ தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாங் டேர்ம் இந்த ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ட் அட்ரஸ் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னலாக அட்ரஸ் பண்ணுறது, இல்லை நிறைய பேருக்கு அவளோட வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்கள வச்சுன்னு அட்ரஸ் பண்ணுறது இஸ் அ ப்ரையாரிட்டி. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன்.